வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. படிகள் அமைத்து புதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம். தலவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம். கன்யா பெண்களை அழைத்திடுவோம். முதல் நாள் பூஜை 2 வயது குழந்தை பாலையன அலங்கரிப்போம். மகிஷாசுரவத கதைதான் படித்து மங்களையை வணங்கிடுவோம். வந்தவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம். 2ஆம் நாளில் 3 வயதுடைய குமாரிகா கோலம் ஜண்டாசுரவத கதைதான் படித்து சுண்டல் விநியோகம் செய்வோம். சுபமாய் வரும் யோகம். 3ஆம் நாளில் 4 வயதுடைய கல்யாணி திருக்கோலம் தூம்ரலோச்சனன் வதைதான் படித்து தூபம் காட்டிடுவோம். ஆரத்தி தீபம் மேற்றிடுவோம். 4ஆம் நாளில் 5 வயதுடைய ரோஹிணி அலங்காரம் மதுகைடபரின் வத கதை படித்து மல்லிகை சூட்டிடுவோம். கனகவல்லியை வாழ்த்திடுவோம். 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிக அலங்காரம் பண்டாசுரவத கதைதான் படித்து பாயசம் நிவேதனம். இதுவே பார்கவி ஆராதனம். 6ஆம் நாளில் 7 வயதுடைய சண்டிகை திருக்கோலம் ரத்த பீஜவத கதைதான் படித்து சக்கர பொங்கல் வைப்போம். அஷ்ட லக்ஷ்மியே உன்னை அழைப்போம். 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம் சும்பனி சும்பவதை கதைதான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம். வாணியின் கீர்த்தனங்கள் பாடிடுவோம். 8ஆம் நாளில் 9 வயதுடைய சாமளை அலங்காரம் திருசிரம் சுரவத கதைதான் படித்து தைரன்ன மூட்டிடுவோம். தலையில் பொடிமுல்லை சூட்டிடுவோம். 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபதிரை அலங்காரம் 9 கோள்கள் கும்பிடும் நாயகி அங்கையர் கண்ணி உமையாள் அலர்மேல் மங்கை வந்தயமையாள். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே.